என்ன செய்ய போறோம்? மைதா மாவு போண்டா செய்ய போறோம். மைதா மாவு போண்டாவா? ஆமா, மைதா மாவுல. மைதா மாவு போண்டான்னு எல்லாமே எடுத்து வச்சிருக்கீங்க. மைதா மாவு, கடல மாவு, அரிசி மாவு, தயிர், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒண்ணா கரைச்சி கொஞ்சம் சோடா மாவு எல்லாத்தையும் போட்டு ஒரு போண்டா செய்வோம். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். கடல மாவு வந்து கலருக்காக போடுறது. மைதா மாவு ரொம்ப பேத்துக்கு பிடிக்காது, அதனால கடல மாவு சேர்த்ததுனால கடல மாவு, அரிசி மாவு எல்லாம் சேர்க்கிறோம். சால்ட் உப்பு, கொஞ்சம் கலந்து சால்ட் உப்பு, இது வர ஒரு சிட்டிக்கு சோடா மாவு, கொஞ்சோண்டு தயிர். தண்ணி ஊற்றக்கூடாது. நீர் பெசரிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு நல்லா பெசரி. ஓகே, இப்போ தண்ணி ஊற்றுறேன். என்ன கோதுமை மாவு சப்பாத்தி பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். மாவு தண்ணி அப்படின்னா கஷ்டம் ஆயிடுச்சுல, வராது. அப்புறம் தோசை மாதிரி உட்காந்துரும். மெதுவாக பிணையணும், மச்சன் போடக்கூடாது. இதை பிணையில எண்ணெயில் கையில் எடுத்து போடுறதுல கரண்டில் ஊற்றணும்னா பிரச்சனை இல்லை. கையில் எடுத்து பிச்சு பிச்சு போடணும். அப்போ அதுக்கு தகுந்த பதத்தோடு பிசையணும். இதே கோதுமை மாவுலையும் செய்யலாம். இது வந்து டேஸ்டாக இருக்கும். கோதுமை மாவு நல்லது, உடம்புக்கு நல்லது. மைதா மாவு உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறதுனால அரிசி மாவு, கடல மாவுலாம் சேர்த்துருக்கேன். கோதுமை மாவுனா எத்தனை மாவு சேர்க்க வேண்டியது இல்லை. கோதுமை மாவில் இட்லி மாவு சேர்த்தா போதும். மாவு எடுத்து போடுற மாதிரி பஜ்ஜி மாவு மாதிரி வரணும். பச்சை மாவுனா கொஞ்சம் தனியாக இருக்குங்களா, இது ரொம்ப கெட்டியாக இருக்கு. இது கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புதினா. பிடிச்சா நிறையா போட்டுக்கலாம், இல்லையா கம்மியாக போட்டுக்கலாம், நம்ம சௌகரியம் தான். இதான் போதும். அப்படி ஊற்றினாலும் எண்ணெய் உட்காந்துக்கும். இல்லை, நான் கரண்டியில் ஊற்றுறேன். வந்திருக்கா? சூப்பர் சூப்பர். அது மூலையே தனக்கு வேலை செய்யும். ஆமா, கையில் அள்ளி போட்டு பார்த்தேன், கையில் அள்ளி நல்லா இல்லை, சப்ப சப்பையா வந்தது. ஒரு குட்டி போண்டா நடக்குது, எடுக்கலையா? எடுக்கணும், அவர் வரமாட்டாங்க. கொஞ்சமாவது தான் போட்டோம், உள்ள போண்டா வந்திருக்கேன். கொஞ்சம் தான் போடணும். இன்னும் கோதுமை மாவுல போட்டு எல்லாம் அதிகமா இருக்கும், கொஞ்சமா போட்டீங்கன்னா.
மைதா மாவு பிடிக்காதுங்கிறதுக்காக இந்த மாவு சேர்த்தா நம்ம. வெறும் மைதா மாவு சேர்த்தா பிடிக்க மாட்டேங்குது, ஒருத்தருக்கு உணவு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு பிடிக்கும் ரொம்ப. இந்த மாவு சாப்பிடுவேன். அதுக்கிட்ட எத்தனை மாவு சேர்த்துருக்கு, கவலைப்படாம சாப்பிடு, ஒன்றும் ஆகாது. எல்லாம் உடம்புக்கு நல்ல மாவு தான் சேர்த்துருக்கு, கடல மாவு. அதுதானே தோசை கூட ஊற்றிக்கலாம் இல்லைன்னா. இந்த போண்டா இன்னும் கையில் அள்ளி போட்டால் இன்னும் நிறையா வரும் போண்டா. தண்ணி ஊற்றனால இன்னும் கொஞ்சம் ஆயிடுச்சு. கையில் ஊற்ற சுற்றி சுற்றி போண்டா ஊற்றணும். கையில் அள்ள வரல மாவு. நாளைக்கு மைதா மாவு பணியாரம் போகலாது. கடையில் ஒரு 1/4 கிலோ மைதா வாங்கிட்டு வரும், வெள்ளம் வாங்கிட்டு வரும், கரைச்சி வெள்ளத்தை காய்ச்சது. அந்த வெள்ளத்தை போட்டு கையில் போட்டாக்கி இல்லாட்டி வீட்டில் போண்டா செய்யலாம். அரிசி மாவு, கடலை மாவு, மைதா மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இலை நறுக்கி பொடியாக நறுக்கி அதை போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி போண்டா செஞ்சு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தால் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.